ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு என்ற நூல் நம்ம பார்க்க போகிறோம். குடும்ப விளக்கு பார்த்திங்கன்னா, குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தம் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதாகவும் இன்றியமையாததும் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்நூல் பார்த்திங்கன்னா 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் பாடப்பகுதியாக உள்ளனன்னு சொல்லியிருக்கு. இதில் என்ன பார்த்திங்கன்னா, குடும்ப விளக்கு என்ற நூல் யாருடையது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதிதாசனுடையது. இந்த குடும்ப விளக்கு என்பது பார்த்திங்கன்னா பெண்களை அதாவது கல்வி கற்ற பெண்கள் குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தம் பணிகளை சிறப்பாக செய்யும் பணிக்கு கல்வி முதன்மையானதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை என்ன சொல்லுவாங்க, பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது. பாவேந்தர் பாரதிதாசன் அவர் தான் சொல்லியிருப்பார். பெண்களை அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு மட்டம் தட்டக்கூடாது. அவங்கள என்ன பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு முன்னேறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனக சுப்பரத்தினம் என்பது பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்பது உண்மையான பெயர் அப்படிங்கிறது. இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்னும் தம் பெயரை மாற்றிக்கொண்டார். கனக சுப்பரத்தினம் அப்படிங்கிறது அவருடைய உண்மையான பெயர். இவர் பாரதியார் மீது அவருடைய கவிதை மீது ரொம்ப ஈர்ப்பு இருக்கனால அவருடைய பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் எழுதிய நூல்கள் பார்த்திங்கன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் உள்ளிட்ட இவரது படைப்புகள் சொல்லியிருக்காங்க. இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா பிசிராந்தியார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமான கொஷின். இதை அடிக்கடி கேட்டே இருக்காங்க, எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டே இருக்காங்க. குரூப் 4, குரூப் 2, 2 எக்ஸாம், பேப்பர் 2லையும் கேட்குறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, இவருக்கு சாகித்ய அகாடமியின் விருது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் எழுதிய பிசிராந்தியார் என்ற நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நாடக நூல். பிசிராந்தியார் என்பது நாடக நூல். எக்ஸாமில் வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2, 2 எக்ஸாமில் டெட் பேப்பர்லேயும் கேட்பாங்க. பிசிராந்தியார் என்ற நூலுக்கு யாருக்கு விருது வழங்கப்பட்டது, அல்லது பாரதிதாசனுக்கு எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.